திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் கிணற்றில் மூழ்கி 9ஆம் வகுப்பு மாணவி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவசாய கிணற்றில் பாரதி நீச்சல் பழக்க முயன்றபோது நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி நீரில் மூழ்கிய மாணவி பாரதியை சடலமாக மீட்டனர். பீகாரின் பாட்னாவில் நடைபெற்ற மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவையைச் சேர்ந்த தமிழ்நாடு கேம் அசோசியேஷன் மாணவியர் 16 மாநிலங்களைச் சேர்ந்த போட்டியாளர்களுடன் மோதி ஒரு தங்கம் மற்றும் 4 வெள்ளி பதக்கங்களை வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். ஸ்டேட் காலேஜ் ஆஃப் அலைட் எக்ஸலன்ஸ் படிக்கிறேன், கோயம்புத்தூர். நாங்கள் கோகேம் கண்டினியூஸாக 3 நேஷனல்ஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்களோட 3rd நேஷனல்ஸு. பீகாரில் அட்டன் பண்ணுறோம். நாங்கள் போனால் ஒரு 8 மெம்பர்ஸ் போனோம். அதில் 3 சில்வர் அண்ட் 2 கோல்டு, ஒரு பிரான்ஸ் மெடல் பண்ணிட்டு வந்திருக்கோம். இங்கே கிட்ட ஒரு 19 to 20 ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கண்ணா. அதில் ஒரு 100 பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸு, ஜூனியர் கேட்டகரி, சப் ஜூனியர் அண்டு சீனியர் கேட்டகரிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எங்கள் டீமில் நாக் அவுட் கேட்டகரியில் ஈஸியாக என்ட்ரி ஆனாங்க. 2 டீமு, ஜூனியரும் சப் ஜூனியரும். கண்டினியூஸாக 3 மேட்ச் வின் பண்ணாங்க. லீகில் நாக் அவுட் ஈஸியாக என்ட்ரி ஆகிட்டாங்க. தெலுங்கானா கூட செமிஃபைனல்ஸ் விளாண்டு ஃபைனல்ஸ் பீகார் கூட ஆடினாங்க. சப் ஜூனியர் கேட்டகரி. ஜூனியர் கேட்டகரி ஒடிஷா கூட செமிஃபைனல் ஆடி, சீனியர் கேட்டகரி தெலுங்கானா கூட வின் பண்ணாங்க. நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மாவட்டத்தில் காலை நேர நிலவரப்படி அதிகபட்சமாக 1378.4 மில்லிமீட்டர் மழை பதிவும் சராசரியாக 47.53 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே சீதாவரம் கிராமத்தில் வீட்டு வரி, குடிநீர் வரி செலுத்தாத மக்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட 100 நாள் வேலை ஊராட்சி நிர்வாகம் வழங்க மறுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கிராம மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்ததோடு பொதுமக்களின் நலன் கருதி 100 நாள் வேலை அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மதுரையிலிருந்து தேனி நோக்கி வேகமாக சென்ற தனியார் பேருந்து மோதிய விபத்தில் மிதிவண்டியில் வந்த கூலி தொழிலாளி தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் வழக்கத்திற்கு முன்பாகவே தொடங்கிய தென்மேற்கு பருவமழை காரணமாக வைகை அணையிலிருந்து அடுத்த மாதம் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வாய்ப்புள்ளது. இந்நிலையில் வைகை அணையில் உள்ள மதகுகளை இயக்கி பார்த்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மேலும் வைகை அணைக்கான நீர்வரத்து, நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை ஆகியவற்றை 24 மணி நேரமும் கண்காணிக்க பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. இப்போட்டியை முன்னதாக அமைச்சர் மூர்த்தி, சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் காளைகளை மாடுபிடி வீரர்களும் மல்லுக்கட்டி அடக்கியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் வீட்டின் முன்பு கோலம் போட்டுக் கொண்டிருந்த இளம் பெண்ணை முன்விரோதம் காரணமாக 91 வயது முதியவர் ஓட அருவாளால் வெட்டிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதியவரை கைது செய்த முத்தையாபுரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் தனது வீட்டில் வளர்ந்த வாழை மரத்திலிருந்து வாழை இலை பெண்ணின் காம்பவுண்டுக்குள் சென்றதால் அதை அவர்கள் வெட்டியதும், இதன் காரணமாக கோபத்தில் முதியவர் பெண்ணை அரிவாளால் வெட்டியதும் தெரியவந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளுக்குமியல்பட்டியில் 20 திருநங்கைகளுக்கு வீட்டுமனை பட்டாவிற்கு ஆணை வழங்கும் நிகழ்வு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா முன்னிலையில் நடைபெற்றது. இதில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திருநங்கைகளுக்கு வீட்டுமனை பட்டாவிற்கான ஆணையினை வழங்கினார். அதற்கு முன்பாக கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் கட்டப்பட்ட வீடுகளை பார்வையிட்டார். இந்நிகழ்வில் அமைச்சர் ரகுபதி, மெய்யநாதன் மற்றும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்து வரும் நடவடிக்கைகள் தேர்தலை நோக்கி அல்ல,
எதிர்கால சமுதாயத்தை நோக்கி என்று ஈரோட்டில் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 369 பயனாளிகளுக்கு 5,34,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமைச்சர் முத்துசாமி, தமிழக மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என முதலமைச்சர் 24 மணி நேரமும் சிந்தித்துக் கொண்டிருப்பதாக உரையாற்றினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.